5 கிராமங்கள் ஒன்று சேர்ந்து நடத்திய அன்னை மகாலட்சுமி அம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழா. ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுர கிராமத்தின் தென்மேற்கு பகுதியில் பழமை வாய்ந்த மகாலட்சுமி அம்மன் கோவில் உள்ளது. கன்னியப்பிள்ளைப்பட்டி, கொப்பையம்பட்டி, கதிர் நரசிங்கபுரம் உள்ளிட்ட 5 கிராமங்களைச் சேர்ந்த ராயர் குல குறும்பா இன வேம்பு குல கணிச வம்சத்தார் ஒன்று சேர்ந்து வழிபடும் கதிர் நரசிங்கபுரத்தில் உள்ள இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று 12 ஆண்டுகள் முடிந்த நிலையில் நேற்று ஆகம விதிப்படி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விநாயகர், அனுமன், நவக்கிரகம், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மனுக்கு சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் துவங்கிய கும்பாபிஷேக விழா 4 கால வேள்வி பூஜைகள் நடைபெற்று முடிந்து நேற்று காலையில் பல புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களின் மீது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து கூடியிருந்த பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கருவறையில் மகா அபிஷேகம் நடைபெற்று தீபாரதனை காட்டப்பட்டது. இவ்விழாவில் 5 கிராமங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. Thank you.